கொள்ளையடிப்பவன் இல்ல. கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும், நல்ல குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும், கூட்டு களவாணி சேரட்டும், கூட்டு களவாணிகள் சேரட்டும், கூட்டோடு கைலாசம் போகட்டும், நல்ல கூட்டோடு கைலாசம் போகட்டும். எனக்கு இருக்கிறதுனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமலை வந்துட்டேன், கூத்துவாட வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், வணக்கம் தந்துட்டேன், தந்துட்டேன் தந்துட்டேன் தந்துட்டேன். அன்பு சால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, கலா ரசிக பெருமக்களே, ஏப்பா திடீர்னு வேட்டு வச்சுன்னு பயமா இருக்கா இல்லையா? பயப்படாதீங்கப்பா. உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியாக துவங்கியாச்சு. அம்மா ஆத்தாவுடைய சன்னதியில், அம்மா மலையேறி அம்மாவுடைய சன்னதியில், அப்போ கும்பாபிஷேகத்தில் இன்னைக்கு நம்ம வந்து கலந்துக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா வெடி ஓட்ட மாதிரி வெடி தாண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு கூறுகட்டவே, நான் பேசுறது வெடி ஓட்ட மாதிரி இருக்கான். வெடி போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படியா? இப்போ எதில் விட்டோம்னு தெரியல. கும்பாபிஷேகத்தில். கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிறதெல்லாம் மகா பாக்கியம். பாக்கியம். இந்த வெடிச்சத்தத்தை மீறி பேசுறதற்கே அது அதை காட்டிலும் பெரிய பாக்கியம். புகை மண்ணையை பிடிக்குது. ஆக நல்லபடியாக குழந்தைங்க நாடகத்தை பார்க்கணும். அந்த ஆத்தாவுடைய அருளாசியில் நல்லபடியாக நாடகம் நடக்குங்கிற நம்பிக்கையில் நம்மளும் நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சிறப்பாக நடத்துவோம். அதில் எந்த கோலம். ஐயோ, இந்த கூறுகட்டவனோட சாம்பராணி இல்லைடா, வெடி புகை. நான் முதல்ல பேசுகிறத நான் பேசுகிறது வெடி ஓட்டமாக இருக்குன்றான். கண்ணு காது ரெண்டும் அவுட்டோ. பரவாயில்ல, நீங்கள் நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். இருந்தாலும் இது பெரிய பாவச்செயல். ஏப்பா? கும்பாபிஷேகங்கிறது புண்ணியம். சரி, அந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டது அதை காட்டிலும் புண்ணியம். ஆனால் இந்த மாதத்தில் நாடகம் ஆடுறதுக்கு இந்த ஜனங்களை இப்படி கொட்டுற பணியில் உட்கார வச்சு காசு வாங்குறது பெரிய பாவம் இல்லையா? பெரிய பாவம். ஆனால் அதை சொல்லலையா? போடு. இதுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா வைங்களேன், காலையில் வெடிப்பான். ஒரு தீவாளி கூட போட்டுக்கலாம்னே. பத்திரமா இருக்கட்டும். ஒரு முக்கிய அறிவிப்பு. TN 20 BQ 9616 இந்த கார் வந்து நான் தேர்கிட்ட நிற்கிதான். தயவு செய்து அந்த காரை அப்புறப்படுத்தபடி மிக தாழ்மையை கேட்டுக்கிறோம். வண்டி நம்பர் 9616. கார் நிற்கிற இடத்துல தேர் நிற்கிதா, தேர் நிற்கிற இடத்துல கார் நிற்கிதா? கரெக்டாக சொல்கிறேன் கூறுவட்டவளே. தேர் நிற்கிற இடத்துல கார் நிற்பதாலே இல்லைப்பா, அந்த காரை நகர்த்தினால்தான் இல்லைப்பா தேரை கொண்டு வந்து அங்கே கார் அங்கே நிற்கிறனால தான்ப்பா தேர் அங்கே. பேசாமல் இருக்கேன் நான் சொல்ல, நீ சொல்லிடா. ஏற்கனவே வெளியில் குழப்பமாக இருக்கு எனக்கு. ஆக தேர் நிற்கின்ற இடத்துல அந்த கார் நின்று கொண்டிருப்பதாலே அந்த காருக்கு உரிமையாளர்கள் அந்த காரை கொஞ்சம் நகர்த்தி நிறுத்தினால் தேரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அன்போடு கிராமத்தார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டு நல்லபடியாக நாடகத்தை பார்க்கணும். இந்த நாடகத்தை பார்க்கறது காசு வாங்குறது பாவம்னு சொன்னேனே, ஏன்? அப்போ இந்த பணியில் காசு வாங்குகிற நம்ம கலையரங்கத்துக்கு உள்ளே இருக்கோம். காசை கொடுக்குற மகராசக கொட்டுற பணியில் உட்காந்துருக்கார் பாரு. அண்ணன் எல்லாம் துண்டை போட்டு உட்காந்துருக்கார். பாவமாக இருக்கு ஐயா நான் பார்க்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அது பணி அது செய்யுது. நம்ம பணியை நம்ம செய்வோம். இப்படி பணியில் உட்கார வச்சு காசு வாங்குறது பாவமா அப்படின்னு கேட்டா அண்ணே கொஞ்சம் கும்பிடு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வைங்க, நான் போயிடுறேன். முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் தூக்கிட்டு போவேன். கோயிலுக்கு போகிறதே பாவத்தை தீக்கத்தான். அங்கே போய் 4 பேர் மேலே ஏறி உட்காந்து மேலே போகிறோமே, இது பெரிய பாவம் தானே? பாவமா? இன்னும் ஓமா எது சொன்னாலும் ஓமான்ட்டே இருக்கக்கூடாது. நானும் தான் முயற்சி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அது பாவமானா அது பாவம் இல்லை. அது பாவம்னு நினச்சா அந்த 4 பேர் அதை தூக்கித்தானே சம்பாரித்து பிழைக்கிறான்.
அப்போ நம்ம போய் அதில் ஏறலைன்னா அவன் எப்படி சம்பாதிப்பான்? அப்படி அது புண்ணியம் நினச்சா புண்ணியம். அது மாதிரி நீங்கள் நம்ம பணியில் உட்கார்ந்தாலும் 10 நோடக்காரனுக்கு பொழப்பு கொடுக்குறோம்னு நினச்சா அது கொஞ்சம் வெடி ஓடுற சாமி. ஐயா கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுங்க ஐயா. இதை பற்றி ஐயாக்களா ஒன்றும் விளங்குதில்லை. காசு அதாவது வேகத்தை வேட்டுக்காரன் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஒன்றும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் செய்யணும், இல்லை நம்ம வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடறேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக செஞ்சு ஒன்றும் விளங்காமல் போகிறதுக்கு பேசாமல் கொஞ்ச நேரம் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் கூட ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லபடியாக நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். தெளிவாக சொன்னாலும் கேட்டால் தானே. என்னப்பா கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க ரசிக சோதர சகோதரிகளை வணக்கமுங்க. கண்ணால உங்க கண்ணால போகாதீங்க நீங்க, பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால அரங்கத்தில் பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்தவரது முடியும் வரைகிறது என்ன நடக்குதுன்னு கவனியுங்க. கண்ணால உங்க கண்ணால கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். விளக்கிடும் தங்க வேலன் கவி குயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க ரசிக சோதர சோதரிகள் வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. எப்ப முதல்ல நான் நோட்டீஸ் வாச்சிக்கிறேன், மறுபடியும் வேட்டு போடுறதுக்குள்ள அதை வாட்சி முடிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் கண்ணந்தங்குடி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ மலையேரியம்மன் கோவிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கண்ணந்தங்குடி கிராமவாசிகளால் நடத்தப்படக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலைஞர்களில் நடைபெறுகிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். அது விமர்சையாக இங்கே நடைபெறும். இந்த வள்ளி திருமண நாடகம் ஏன் நடத்துறாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சங்கரதா சுவாமிகள் எழுதிய நாடகங்கள் பல நாடகங்கள் இருக்கு இல்லையா. வள்ளி திருமணம் மட்டுமா, ஹரிச்சந்திரா, பவளக்குடி, சத்யவான் சாவித்திரி, பக்த மார்க்கண்டையன், சீமந்தனி, இப்படி எக்கச்சக்கமான நாடகங்கள் இருந்தாலும் இந்த வள்ளி திருமண நாடகத்தையே அடிக்கடி வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இதை நம்ம யோசிக்கணும். இதனால என்ன நன்மை அவனு கேட்கணுமா இல்லையா? இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து நிறைவு பெறும் வரைன்னா வள்ளி முருகனும் மாலை மாற்றுகின்ற காட்சி வரை யார் ஒருவர் இருந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அது நீங்குமான்னு கேட்டால் நீங்காது. சும்மா பொய்யெல்லாம் சொல்லல, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன மந்திரவாதியா? அப்படியெல்லாம் இல்லை. செவ்வாய் தோஷம் நீங்குமான்னா நீங்காது, அதோட வேகம் குறையும். முதல்ல செவ்வாயை தோஷம்னு சொல்கிறதே தப்பு. செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ஆதிக்கமாக இருந்தால் தான் அவன் சொத்து சேர்க்கவே முடியும், ப்ராப்பர்ட்டி சேரும், சும்மா இல்லை. ஆனால் அது 7ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா வேணா. எனக்கு மேலே ஒரு ஜோசியர் உள்ள இருக்கார், செங்குட்டுவன். ஆமாம், அவர் வந்து நிறையா சொல்லுவார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அதனால் அது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை தான் கட்டணும், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. செவ்வாய் தோஷம் நீங்குமான்னா நீங்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஒரு விஷயம் நம்மளால் சொல்லுவாங்க, அப்பா இவனுக்கு 7 நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சுரா, அம்மா நீ சனிக்கிழமை போய் நவக்கிரகத்துக்கு எள்ளு விளக்கு போட்டுருவா, தீர்ந்து போகும். அதெல்லாம் ஒன்றும் தீராது. எப்படி தீர? 7.5 வருஷம் அவன் ஆட்டி படைக்கிறது படைச்சித்தான் தீருவேன். கணக்கு வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூமுக்கு வந்தார்னா கணக்கு பாடம் நடத்தித்தான் தீருவார். தமிழ் வாத்தியார் வந்தால் தமிழ் பாடம் நடத்தித்தான் தீருவார், நடத்தாமலாம் போக மாட்டார். அதனால் அவன் காலகட்டத்தில் அவன் செய்கிறத செஞ்சு தான் தீருவேன். எதுக்கு இந்த எள்ளு விளக்கு போட்டு அவரை கும்பிட்டுட்டான்னு சொல்கிறோம்னா அந்த வேகத்தை குறைக்கலாம். இப்போ தொர்ராஜி என் மேலே கொலை வெறியில் இருக்காப்புல, என்னை பார்த்தா அருவாளில் வெட்டணுங்க இருக்காப்புல. ஆனால் நான் என்ன செய்வேன், தினம் துர்ராஜை போய் பார்த்து, வணக்கம் துறை, என்ன துறை நீ வெட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆளா,
நான் ஒரு சின்னாலியா என்னை போய் வெட்டணும்னு நினைக்கிறேன் ஐயான்னா அந்த கோபம் சாந்தமாகி வெட்டாமல் அருவாளை கீழே போட்டு ஒரு 4 அடி சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு விட்டுருவாப்புல. ஆனால் அடி விழுகிறது விழுகும். ஆமாம், என்ன வெட்டுப்படுறதுல தப்பிக்கலாம். 4வது மாடியிலேருந்து விழுந்தா செத்து போகும். 2வது மாடியில் விழுந்தா கை கால் முறியும், அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த எள்ளு விளக்கு எண்ணெய் விளக்கெல்லாம் போடுறதே தவிர விழுகிற அடி விழுந்து தான் தீரும். தலைப்பாகையோடு போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி தான். அதனால் முருகனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். எப்பா கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு பிள்ளை பிறக்கும். அடுத்த பிள்ளைக்கு அடி போடுவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா. இது என்னையா கேள்வி? ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னாக்கா அடுத்தடுத்து அடிச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் அவங்கள படிக்க வைப்பாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவா தம்பி? வாடா ஏடா ஆஜாவே. ஓ மணப்பாறை. மணப்பாறை சமத்துவரம் சாமி கண்ணு அன்பளிப்பாக ரூபாய் 50 அளித்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். இச்சாமுட்டியா? சரி, நம்ம மனப்பாடம் பண்ணணும் போல இருக்கு எல்லாம். நன்றித்தா, நன்றித்தா, ரொம்ப சந்தோஷம் தான். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு எல்லாரையும் எனக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் என்னை தெரியுது, நான் ஒவ்வொருத்தராக பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற முடியும். சரித்தா சரித்தா சரித்தா, சமத்துவம் தானே? ரைட், நல்லது நல்லது நல்லது. எங்கே இந்த வள்ளிதிரவன் நாடகத்துக்கும் முருகனுக்கும் நாடகக்காரனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு. என்னப்பா அப்படி சம்பந்தம்? என்ன சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, என்னடா நாடகக்காரங்களுக்கு மட்டும் முருகன் சம்பந்தம் அப்படின்னா ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படி? என்னன்னா அந்த உலகத்தில் இருக்க உயிர்களை புறா படைச்சது யாருன்னு கேட்டா, என்னப்பா என்ன புராணம்லாம் படிச்சிருப்பாப்ல ஒரு அந்த பிரம்மா தானே படைச்சாரு. ஆனா நாடகக்காரங்களை படைச்சது பிரம்மா இல்லை, முருகன். முருகன் எப்படா படைக்க ஆரம்பிச்சான்? குழப்பமா இருக்குல்ல? அந்த குழப்பத்துக்கு விளக்கத்தை சொல்றேன். பிரம்மாவுக்கும் முருகனுக்கு ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? வாய் தகராறு தான். முருகன் பிரம்மாட்ட கேட்குறாப்புல, யோ நீ தானே படைக்கிறாள், எதை அடிப்படையாக வச்சு படைக்கிற? ஆனால் ஓம்ங்கிற பிரணவத்தை அடிப்படையாக வச்சு படைக்கிறேன்னு பிரம்மா சொல்கிறார். அந்த ஈர வெங்காயம் தெரியுது, அந்த ஓம்ங்கிற பிரணவம் தான் என்ன அதை சொல்லு. அடிப்படை வேணும்ல. உப்புமா கிண்டனம்னா உப்புமா கிண்ட என்னென்ன வேணும்? ரவை வேணும், தண்ணி வேணும், கடவுள் பருப்பு வேணும், கடலப்பருப்பு வேணும், உப்பு வேணும், அடுப்பு வேணும், சட்டி வேணும், அடுப்பு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உப்புமா கிண்டலாம். இதுதான் அடிப்படை. அப்போ உயிரை படைக்கிறதுக்கு எதிராக அடிப்படைன்னு கேட்குறார். ஆக பிரம்மாவுக்கு தெரியும் ஒரு சின்ன டென்ஷன். அது வீட்டில் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, சரஸ்வதிக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை கூப்பிட்டுருப்பார். அவ்வளோக்கு அந்த அம்மா வரமாட்டேன் இருக்கும்பொழுது எதுக்கும் அது அவங்க குடும்ப பிரச்சனை எதுவும் கேட்டாங்களா? அந்த டென்ஷனில் இருந்திருக்காப்புல. அது வந்து முருகா அப்படின்னு மண்டையை சொரிஞ்சிருக்காப்புல. முருகன் டென்ஷன் ஆகிட்டாப்புல. டப்புன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, உனக்கே தெரியல முண்டைப்போ அப்படின்னு தூக்கி ஜெயிலில் போட்டார். ஓஹோ, எந்த ஜெயிலில்? எந்த ஜெயில்ப்பா? இல்லை, மதுரை ஜெயிலில். மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே கந்தவெற்பு என்ற சிறையிலே பிரம்மனை முருகன் அடைத்தான்னு கந்த புராணம் சொல்லுது. இப்போ பிரம்மா உள்ளே இருக்கேன், ஜாமீனில் வரல. இவன் இந்த படைக்கிற வேலையை யார் பார்க்குறது? முருகன் பார்த்தேன். இன்னொருத்தனை எதுக்குடா அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்மளே அந்த வேலையை பார்ப்போம்டா அப்படின்னு முருகன் படைக்க ஆரம்பித்தது என்னென்ன தெரியுமா? இப்போ சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. காய்கறிகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இது 3ஐயும் படைச்சது முருகன். மற்ற காய்கறியெல்லாம் வளர்ந்து பூமியை நோக்கி இப்படி தொங்கும். இந்த வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் மட்டும் நட்டமாகவே நிற்கும். பார்த்துருக்கலாம், முருகன் படைச்சது. ஓஹோ, ஏன்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டு. வேலை தெரியாமல் செஞ்சதோட விளைவு. அதில் பறவை இனங்கள் எல்லாமே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இதுதான் இயற்கை. ஆனால் முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி ஓட்டு பால் கொடுக்கும். அதுதான் வவ்வால். வாயிலே தின்னு வாயிலே கக்கும், தலைகளாகவே தொங்கும். ஏன்? முருகன் படைச்சது டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டு, செஞ்சதனுடைய விளைவு. இதை விட பழங்கள் எல்லாத்துக்கும் கொட்டை உள்ளே தான் இருக்கும். ஆமாம், முருகன் படைச்ச பழத்தில் தான் கொட்டை வெளியே இருக்கும். முந்திரி பழம் ஏன்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டு, வேலை தெரியாமல் செஞ்சதோட விளைவு. இதே போல் நாடகக்காரனை படைச்சது முருகன் சொன்னதே ஏன்? ஆமாம், ஏன்? நீங்கள் எல்லாம் பகல் முழுக்க உழைச்சி வேலை பார்த்து சம்பாரித்து ராத்திரியில் பொண்டாட்டி உளையோட நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. நாங்கள் ராத்திரி முழுக்க நாயாக கத்திவிட்டு காலையில் பொண்டாட்டி எங்கே இருக்குது, பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணியை போட்டு காலை பிளந்து பப்பரை பயணம் தூங்குவோம். சாயங்காலம் பேக்க தூக்கிட்டு நாடகத்துக்கு நாங்கள் கிளம்புவோம். பிள்ளைய பேக்க தூக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒன்றும் பண்ண முடியல. ஓம் பிரச்சனை உனக்கு. நான் இப்போ அதை சொல்ல வரல, புரியுதா? இதுக்கு என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டு, புரியுதா? இப்போ நமக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுதா?
இப்போ இந்த முருகனுக்காக நடத்தக்கூடிய இந்த நாடகத்தில் யார் என்னென்ன வேடம் போட வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லணுமா இல்லையா? நல்லாப்பா. தென்னக மேடங்களுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற திண்டுக்கலை சார்ந்த ஜிவி செங்குட்டம் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தங்களிக்க காத்திருக்கின்றார். அவருக்கு இணையாக குயிலனுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. சென்னை சார்ந்த எம்பி லட்சுமி அவர்கள் இங்கே வெள்ளி நாயகம் அளிக்க காத்திருக்கின்றார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொடுவர் காத்திருக்கின்றார் சொல்லெடுக்கு வீரர். முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை இசை புயல் ரெட்டையாளம் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இங்கே நாரதம் அளிக்க காத்திருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்கபலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆர்மணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மகன் மருங்காவரி சார்ந்த ஜே மணி என்ற பிரபு அவர்கள் ஆர்மணி மென்பின் பாடல். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். ஆனால் இக்கோ வச்சுக்கணேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேறு போகும் மீதே, வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பலியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பலியை தீர்த்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சம் இன்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த புண்ணு ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே,
பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அருமை அருமை அருமை. மிக சிறப்பான பாடலை தனக்கே உரித்தான பாணியிலே மிக அழகாக இங்கே பாடியிருக்கிறார் அன்பு மகன் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் நமது மண்ணின் மைந்தர் நமது கண்ணந்தங்குடிக்கு செல்ல பிள்ளை எனது பாசத்துக்குரிய அருமையன்னார் எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய வற்றாத வளமான பூமி தஞ்சை மாநகரம் உரத்தநாடை சார்ந்த விநாயகமூர்த்தி அவர்கள் இங்கே மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் தபேலா தொப்பி. விடாத அங்கடகஜம் தென்னா தங்கடகஜம் தென்னா அடி சூப்பரியா. விநாயகன் தான் என்றும் 16. அதில் இன்றைக்கி வாத்தியம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன காரணம்? பேரம்பேத்தியெல்லாம் வந்திருக்கான். அப்புறம் காலையில் போய் கேட்பாங்களா, இந்த தாத்தா இதுக்குத்தான் இந்த 3 கட்டையை தூக்கிட்டே தர்றாப்புலையா அப்படின்னு நினச்சிருவாங்களாம். அதுக்கு தான் அடி வெயிட்டாக கொடுத்து வாசிக்கிறாப்புல. தாத்தா இப்படி அடிக்கிறேன் பர்றா அப்படின்னு. சிறப்பு அருமையான வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே ஆல்ரவுண்ட் சேர்த்து கொண்டிருக்கிறார் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்கு அன்புக்குரிய சகோதரர் பெங்களூரு சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆல் ரவுண்ட்.
தத்தம். அடி சக்க எங்க அடி அந்த ஐட்டத்தை கண்ணா 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 புறா மயக்கிறது புறா வீட்டு சொந்த அமுக்க நினைச்சவன் ஒரு ரயில்ல செயின அறுத்தவன் கம்மா காட்டுக்குள்ள கைய பிடிச்சவன் எல்லாருமே நம்மளை போல திருடங்கதான். எக்கச்சக்கமாக ஐட்டம் வச்சிருக்காப்ல இருக்கு. நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொர்ராட்சிக்கு பின்னாடி கையை இடிக்குதா அந்த கட்டியை ஒட்டி பிடிச்சி கட்டி விடா. தாளம் லய சக்கரவர்த்தி அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் இங்கே தாளம் சேர்த்து உங்களை மகிழ்ப்பார். அழம்பூ போட்டா ஓஹோ விநாயகா உனக்கும் பாண்டிக்கு என்ன பிரச்சனை? தாளம் பாண்டின்னு தான் பேர் சொன்னேன். அவன் சத்தமே கேட்க விடாமல் நீயா அடிச்சுக்கிட்டே என்ன சமாச்சாரம்? ஒத்துழைப்பு இருக்கட்டும், தவறில்லை. இங்கே பபுனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பையும் மாதிரியும் என்றும் பிற காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை யார் போய் அறிகிறனாக என்ன இங்கே பபுன் காமிக்கு போக்குவரத்து பொம்பளை அவையாறு கலதா கொத்தல் லொட்டு லொசுக்கு எல்லாம் நம்ம தான் அடைக்கணும். என்ன கோள்? ஆமாம் 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 நாரதரும் சந்திச்சுட்டு தானே போகிறோம், தப்பு இல்லை. நாட்டியமாரி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றார் நடன சிங்காரி நாட்டிய உய்யாரிகள்
ஆடல் அரசிகள் யாரு? அபிநய சுந்தரிகள் யாருப்பா? 1க்கு 2 2 கோச்சரத்துக்கு 3 இந்த மாதிரி 2 உருப்படி. சரி, நமக்கு இன்னைக்கு ஆளு 10 நமக்கு 2 கொண்டு வந்திருக்கு. ஆடல் அரசிகள் செத்த பாம்புகளை எல்லாம் படம் எடுத்து ஆடச் செய்யும் சஞ்சீவி மூலிகையை தன் கையிலும் வாயிலும் கவ்வி கொண்டிருக்கும் காம கண்ணழகி திருச்சியை சார்ந்த எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்களும் ரஞ்சிதா அவர்களும் நாட்டியவாடி உங்களை எல்லாம் கேட்க காத்திருக்கிறார்கள். அடிமத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மா கோயிலே அடிமத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனை மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு கம்பளத்தா ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனை ஆனே மா கோயிலே நானே ஆ கோயிலே மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே. மேனே எப்பா சூப்பரா பாடுறடா. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஆனா அந்த பாட்டை இன்னோட சரி நீ பாடாத. ஏப்பா பாட்டு நல்ல நல்ல மரியாதை கிடையாது. ஏப்பா மைக் சரியில்லையாப்பா? விளக்கம் வர ஏங்கடா அங்கே கொண்டே கொடுத்துட்றேன் நீ ஆளை பாரு மோரை கட்டப்படு. இப்போத்தான் மாதம் பிறந்து சிவன் ராத்திரி வரக்கல 10 நாள் தான் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே ஆடி மாதம் காத்திருக்குன்னு சீசனை முடிக்க பார்க்குறேன். இந்த பாட்டு அவசரமாக இருக்கு, பாடாத. என்ன தயவு செய்து மன்னிச்சுங்கப்பா. இந்த மேடோட சரி, இந்த பாட்டை இனிமேல் இப்படி நான் பாடவே மாட்டேன். இதோட 900 மேடையில் சொல்லிட்டு அது மாதிரி அப்பா இப்படி பாட மாட்டேன். இப்படி பாடக்கூடாதுன்னு. ஆமாம். மாசி மாதம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் மாசி மாதம் காத்தடிக்க மல்லாக்க போட்டு நல்லா வந்து. சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாதம் காத்தடிக்க 12 மாதம் காத்தடிக்கிறோம்னா உனக்கு பஞ்சர் கடை வச்சு தரேன். நீ உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் சக்கு சக்குன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானா? சரிப்பா. இங்கே சிறந்ததொரு முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு பழனி ஆடியோஸ் பேரையும். நல்லா இருக்குல்ல? அருமையான ஒரு பாடல். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் சூட்டுவோம், சிறுநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம், திருநீரில் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம், சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி வந்தா நன்மையெல்லாம் நடக்குது. அருமையான பாடல், காலத்தால் அழிக்க முடியாத பாடல். அதுலேயும் அந்த பாடலை சினிமா பாடலாக இல்லாமல் நம் நாடக நடிகர் பாடிய பாடலாக அழகாக போட்டிருக்காரு. அதான் பெரிய ஆச்சரியம், மிக சிறப்பு. என் அன்பு தம்பி சிம்மக்கருளோன் முத்துச்சிற்பி அவர்கள் பாடிய பாடலை மிக அழகாக இங்கே ஒலிபரப்பு கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கு மனமார நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் பாசத்திற்கும் அன்புக்குரிய திருமணம் மணவாளங்கரை ஜெயவித்யாசின் கம்பெனி உரிமையாளர், புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய இணை செயலாளருமாகிய TS ராதா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த வழியில் கொண்டு சிறப்பாக நடாற்றி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே யூடியூப் மூலியமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அருமை அன்னார் அம்பாள் யூடியூப் சேனல் ஓனர் அன்னார் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அன்பு தம்பி இன்னொரு சேனல் வந்திருக்கு, யாரு? RP ஹரிஹரன். அந்த பேர் தானா? RP ஹரிஹரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஐயப்பன் அவர்களையும் மனமார்ந்த நன்றி தெரிவித்தவர்களை வருக வரவேற்று நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரை வருக அன்போடு வரவேற்கிறார்கள் பொதுமக்கள் கண்ணந்தங்குடி என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறாறு சாப்பிட்டு அதில் எந்த விதமான குறையும் இல்லை. அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்ப போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போகலாம்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும். அதுதான் இந்த துறையில் நம்ம இருக்கிறது. நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு புண்ணியத்தை சேர்க்குறது. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய ஃபோனில் திடீர்னு ஒரு தகவல் வரும். திடீர்னு யார் பேசுகிறான்னு தெரியாது. ஃபோன் எடுத்தோம்னா நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் இப்போ லோன் கொடுக்கலாம்னு ஐடியாவில் இருக்கோம், 2 லட்ச ரூபா உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்பா. திடீர்னு HDFCலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்கறதுக்காக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க,
நீங்கள் உங்கள் ஆவணங்களை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோன் ஏற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லோன் கொடுக்குறாங்க. இப்போ 4 சக்கர வாகனம் வாங்குகிறோம், அதுக்கு லோன் தருவாங்க. 2 சக்கர வாகனம் அதுக்கு வந்து வண்டி லோன் கொடுக்குறாங்க. வீடு கட்டணுமா, ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு எங்கிட்டாவது லோன் கொடுக்குறானான்னு பார்த்தா இல்லை. எதுப்பா அது? எதுடான்னா கல்யாணத்துக்கு மட்டும் யாரும் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு மனிதன் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணி பாடுறாங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தயாராக இருக்கும், பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரெடியாக இருப்பாங்க, கையில் பண வசதி இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க? அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் புதுசாக இப்போ அரிகரன் ஃபைனான்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். மேரேஜ் லோன் அதுக்கு பேர். நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 0000 சூனியமா எல்லாம் ஒன்று தான், வித்தியாசமாக இருக்கணும்னு தான் அப்படி வச்சுருக்கேன். இதில் மேரேஜ் லோனில் எங்களுடைய பிளான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம். நாங்கள் முதல்ல உங்கள் பட்ஜெட் தெரிஞ்சுக்குவோம். 5 லட்ச ரூபாவில் கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு தக்க மாதிரி லோன் கொடுப்போம். 2 லட்சத்தில் கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு தக்க மாதிரி லோன் கொடுப்போம். நீங்கள் வசதி எப்படியோ கட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் கொடுப்போம். ஆனால் எங்களுடைய லோனுடைய திட்டங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி? மாத தவணை, அதாவது இஎம்ஐ சரியாக கட்டணும். 1 மாதம் கட்ட தவறினாலும் உங்களுக்கு சிக்கல் வந்து சேரும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ வண்டிக்கு லோன் வாங்குறீங்க, 1 மாதம் கட்டலைன்னா என்ன செய்வாங்க? ஒரு அழைப்பு கொடுத்து எச்சரிக்கை கொடுப்பாங்க. 2 மாதம் கட்டலைன்னா என்ன கட்டுறீங்களா என்ன சொல்றீங்க? 3ஆவது மாதம் கட்டலைன்னா என்ன செய்வாங்க? இதே தான் எங்கள் லோன்லையும். எப்படி? கட்டலைன்னா 1 மாதம் 2 மாதம் நாங்கள் எச்சரிக்கை கொடுப்போம். சரி. 3ஆவது மாதம் கட்டலைன்னா பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவோம். சூப்பர். அப்புறம் எங்கள் மேலே வருத்தப்படக்கூடாது. அந்த அம்மா காய்கறி வாங்கிட்டு இருந்தாலும் பால் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அலேக்கா வண்டி வச்சு தூக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்கள் பொண்டாட்டி இல்லாமல் தெரிய வேண்டியதான். எங்களுடைய இஎம்ஐயிலுடைய இந்த வரேனே கொஞ்சம் முடிஞ்சா சொல்லிக்கிறேனே. இப்போ இது எதுக்காக இதை ஆரம்பித்தேன்னா, இப்படி மாதந்தோறும் தவணையை கட்டலைன்னா பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கிற பயத்திலையாவது லோனை கட்டுவாங்க. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் இந்த ஃபைனான்ஸ் நான் ஆரம்பித்தேன். அதுலேயும் ஒருத்தர் ஏட்டிக்கு புட்டியாக நான் வந்து மாட்டினேன். பணம் கட்டலை 1 மாதம். கூப்பிட்டு எச்சரித்தேன், தம்பி எங்களுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும், 1 மாதம் நீங்கள் கட்டலை, கவனம்னே. ரைட், நான் கட்டிடுறேனே அப்படின்னு. அடுத்த மாதம் கட்டலை, தம்பி 2 மாதம் ஆயிடுச்சு, அப்புறம் எங்கள் மேலே வருத்தப்படக்கூடாதுண்ணே. இல்லை நான் கட்டிடுறேனே அப்படின்னு. 3ஆவது மாதம் நான் ஃபோன் பண்ணலை, அவன் ஃபோன் பண்ணிட்டேன். எப்படி? அண்ணே 3 மாதம் நான் அண்ணன் கட்டலை, நான் தூக்கிட்டு போகிறேன்னீங்க, இன்னும் தூக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. அவன் என்ன நினச்சிருக்கான், முண்டை இதை தூக்கிட்டு போயிட்டான்னா அடுத்த லோன் வாங்கி புது பொண்டாட்டி கட்டுவோங்கிற ஐடியாலாம் அவன் இருந்திருக்கான். இப்போ எவ்வளவு டெக்னிக்காக சுதாரிக்கிறாங்க பாரு. நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு வகையில் நல்ல திட்டமாக தான் தெரியுது. நம்ம புருஷன் வேணாம்னாலும் அவங்க வேணும் லோன் வாங்கி இன்னொரு புருஷன் ஏற்பாடு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுடைய ஃபைனான்ஸ் உங்களுக்காகவே கதவை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபோன் நம்பர் குறிச்சுங்க, 0000 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு சோனியா வச்சிடாம மீண்டும் உங்களை சந்திக்கு வரை பிரியா விடுவர்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டை எங்கு செல்வம் பொங்கி ஒழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் செல்வம் எங்கு பொங்கி ஒழியணும். கல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, கல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க எல்லோருமே, நாம எல்லோருமே, நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி ஒழியணும்.